சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு லேமினா இருக்கு. இந்த லேமினால இந்த போர்ஷன் மட்டும் கட் அவுட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து பெரிய லேமினா இருக்கு. இதோட ஏரியா, இதோட x1 மைனஸ் இதோட, ஏன்னா இந்த போர்ஷன் நமக்கு இல்ல, அப்ப இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். அப்ப a2 x2 டிவைடட் பை a1 மைனஸ் a2. அதே மாதிரி தான் y வித் ரெஸ்பெக்ட் y டைரக்ஷன்ல இருக்கும்போது a1 y1 மைனஸ் a2 y2 டிவைடட் பை a1 மைனஸ் a2. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாற போறது இல்ல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான், நம்ம எந்த லேமினா கொடுத்தாலும் எடுத்துடலாம். a1 x1 மைனஸ் பண்றது கட் அவுட், இந்த மாதிரி கட் எல்லாம் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஹாலோ மாதிரி கொடுத்துருந்தாங்களா மட்டும்தான் மைனஸ். அதர்வைஸ் நம்ம எல்லாத்தையும் பிளஸ் போட்டு எடுத்து போயிடலாம். இல்ல நமக்கு டைரக்டா அது வந்து ஒரு ரெகுலர் ஷேப்பா இருக்கு, ரெகுலர் பாலிகனா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா சென்ட்ராய்டு ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது எக்ஸ் பார் ஒய் பாருக்கு டைரக்டா பண்ணிடலாம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பார் ஒய் பாருக்கு a1 x1 பிளஸ் a2 x இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, அவ்வளோ. நோட் பண்ணிச்சா? நெக்ஸ்ட் டாபிக் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வைண்ட் அப் பண்ணிடலாமா? நாளைக்கு அவைலபிள் தானே நீங்க? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்த்து வைண்ட் அப். ஆமா, ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இது கேட் டிஆர்பி லெவலுக்கு போக மாட்டாங்க. அதனால நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இங்க ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு தான் கொஸ்டினே ஃப்ரேம் ஆகும். சரிங்களா? நமக்கு பெருசா ஒரு ப்ராப்ளம் வச்சோ இல்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரியோ கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரியோ நமக்கு கேட்க போதில்லை. ஏன்னா நம்ம எழுதுறது என்னது, ஓஎம்ஆர் டைப், நமக்கு கால்குலேட்டர் அவைலபிள் இல்லை. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் தான் ஃப்ரேம் ஆகும். அப்போ ஃபண்டமெண்டலா நம்ம நல்லா தெளிவா படிச்சிட்டோம். ஸோ அதனாலதான் நம்ம ஃபுல்லாவே நான் இவ்வளோத்தையும் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதி போட்டு நம்ம ரிவிஷன் பண்றது. சரி ஓகே, அடுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
சரி ஓகேங்க. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா நம்ம ஒரு டெஃபினேஷனே என்னன்னே தெரியாம நம்ம போட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருந்திருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன இருக்குதுன்னா இட்ஸ் குவான்டிடேட்டிவ் மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு எடுப்போம்? ஒரு பீமுக்கு எடுப்போம், ஒரு ஸ்லாபுக்கு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம். சரியா? அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் குவான்டிடேட்டிவ் மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பீம். அந்த பீம் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, சரியா? ஒரு ஃபோர்ஸையோ ஒரு லோடையோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அது எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணுது. ரெசிஸ்ட் மீன்ஸ் என்னது? இப்போ இந்த பீம் இருக்கு அப்படின்னா அது மேல இருக்க சீலிங்கோட லோட ரெசிஸ்ட் பண்ணாதான் அந்த பீம் வந்து விஸ்டாண்ட் ஆகும், இல்லை ஆகாது, சரியா? ஸோ அதுதான் அந்த பீமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது என்ன? குவான்டிடேட்டிவ் மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீம் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாம் ஒண்ணுதான், சரிங்களா? ஸோ சிம்பிளி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் இன்டு டிஏ. சரியா? ஏன் இதை நான் எழுதுறேன் ஆர் ஸ்கொயர்ட் இன்டு டிஏ அப்படின்னா தட் இஸ் ஈச் ஸ்மால் ஏரியா இஸ் மல்டிப்ளைட் பை தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் ஆர்ம் அபவுட் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா. ஒரு பீம் இருக்கு, ஒரு ஏரியா இருக்குன்னா இந்த டோட்டல் ஏரியாவும் எடுத்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை எடுத்துப்போம், சரியா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நான் என்டையர் ஏரியா கன்சிடர் பண்ணாம இதுல இருந்து ஒரு ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ என்டையர் ஏரியா டோட்டல் ஏரியா வந்து ஏ, அதுல இருக்கக்கூடிய ஸ்மால் ஏரியா டிஏ. அப்ப இந்த ஸ்மால் ஏரியாவை நான் அந்த டிஸ்டன்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, எக்ஸ் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். அந்த ரேடியல் ஆர்ம் வந்து நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஏரியாவும் இந்த ஸ்கொயர் ஆஃப் இந்த ஆர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுதான் அதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அந்த பீமோட இந்த ஆப்ஜெக்ட் இல்ல பீமோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஏரியா மட்டும் எடுத்துப்போம். ரேடியல் டிஸ்டன்ஸ், ரேடியல் ஆர்ம், ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இப்போ எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்டையர் ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணாம நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு சின்ன ஏரியா மட்டும் எடுத்திருக்கேன். அந்த சின்ன ஏரியாவும் அந்த ரேடியல் ஆர்மையும் வித் ரெஸ்பெக்ட் டு எதை ரெஃபரன்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஸோ இதுல ஜென்ரலா எப்படி சொன்னா அதான் சொல்லியிருப்பாங்க. ஈச் ஸ்மால் ஏரியா இஸ் மல்டிப்ளைட் பை தி ஸ்கொயர் ஆஃப் இட் மொமெண்ட் ஆஃப் தி ஆர்ம். ஆர்ம்னா இந்த டிஸ்டன்ஸ், சரியா? அபவுட் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து தான் இருக்கணும். இப்போ நான் இந்த ஆர்மோட டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் இங்க வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றது? ஸோ அதை நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்ப இப்போ டோட்டல் ஏரியாவும் நம்மளால கண்டுபிடிக்கிறது சிரமம். அப்ப என்ன பண்ணேன்? நான் ஒரு சின்ன ஸ்மால் ஏரியா எடுத்துட்டேன். அப்போ ஒரு ஸ்மால் ஏரியா கண்டுபிடிச்சா நான் டோட்டல் ஏரியா ஈஸியா பண்ணிடலாமா? இன்ட்டு எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் அந்த ஸ்மால் ஏரியா இருக்குன்னு போட்டோம்னா எனக்கு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிரும், சரியா? அப்போ ஜெனரலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை தி பீம், பாடி, எதை வேணா சொல்லலாம், சரியா? நம்ம அதாவது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், சரியா? சரி ஓகே. அப்ப ஜென்ரல் ஐ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டு டிஎன் எழுதலாம். நாம இங்க என்ன எழுதுறோம்? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா அப்ப ஸ்மால் ஏரியாங்கிறது டிஏ, ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒய் தான் இருக்கும், சரியா? அப்ப இது ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் தானே போட்டிருக்கோம். அப்போ ஒய் ஸ்கொயர் இன்டு டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்ல நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஏ. நம்ம இங்கே ஆர்னு போட்டிருக்கேன், சரியா? சரி நம்ம எஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம், சரியா? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஏ. ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் ஒரு மார்க்ல கேட்டுருவோம், சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தெளிவா நம்ம போடுவோம் என்னன்னு எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஏன்னு போட்டு வந்துருவோம். அது பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு ரேடியல் டிஸ்டன்ஸ் என்ன? ஒய் தான், சரியா? அப்போ ஒய் இன்டு டிஏன்னு போடணும். அப்போ ஒய்ல ரேடியல் டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்னு போடக்கூடாது, அங்க என்ன இருக்கணும்? ஸ்கொயர் ஆஃப் இட் ரேடியல் ஆர்ம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு டிஏ. ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ்லாம் தெளிவா போகுது, ஓகேவா? இந்த பண்ணிடலாமா?